தீரா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் திராவிடர் விடுதலை கழகத்தின் பொதுச் செயலாளர் தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். நல்லா இருக்கலாண்ணா. கேரளாவில் வைக்கத்தில் கோயில் இருக்கிற தெருவுக்குள்ளே யாரும் நடமாட முடியாது, ஒரு குறிப்பிட்ட சாதியினர் உள்ளே நுழையிறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறத எதிர்த்து தந்தை பெரியார் உள்ளிட்ட பல பேர் போராடி அதுக்கு அனுமதி பெற்று தந்தாங்க. அதோடைய 100 விழா சமீபத்தில் சிறப்பாக கேரளத்தில் வைக்கம் இடத்துல கொண்டாடப்பட்டது. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு 100 ஆனதற்கு பிறகு கூட இசைஞானி இளையராஜா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு போகும்போது அர்த்த மண்டபத்துக்குள்ளே வர்றதுக்கு சில குறிப்பிட்டவர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி உள்ளே போன இளையராஜாவை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 100 ஆனதற்கு பிறகும் இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சமூக மாற்றத்தை இன்னும் வேகமாக நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒன்று. எந்த சக்திகள் வைக்கம் தெருவில் ஒடுக்கப்பட்ட மக்களை நடமாடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்க தங்களுடைய அதிகாரத்தை இன்னும் விட்டு தராமல் கையிலே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சமூகம் எவ்வளவோ மாறி வந்திருக்கு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு நம்ம வந்துட்டோம். செயற்கை தொழில்நுட்ப காலத்துக்கு வந்ததற்கு பிறகும் கூட நாங்கள் எத்தனை 100 ஆண்டுகானாலும் எங்களுடைய ஆதிக்கத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத அவங்க மாறாமல் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்கங்கிறது தான் இந்த விஷயம் காட்டுது. சொல்லப்போனால் இந்தியாவிலேயே முதலாக இந்த சிம்போனி இசை அமைத்து முதல் தமிழராக இருந்த இளையராஜா உலகம் முழுதும் பேசப்படுகிற ஒரு இசை மேதை. அவருக்கு இப்படி ஒரு அவமானத்தை இவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த ஜீயர்கள் இசை மேதையை விட அந்த ஜீயர்கள்லாம் பெரிய ஆட்களாக இல்லை. அவங்கெல்லாம் யார்? அவங்கெல்லாம் அந்த ஜீயர்கள்லாம். ஆனால் அவங்களுக்கான இளையராஜாவை பின்னுக்கு தள்ளிட்டு நீ வெளியில் போடா அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன அதிகாரம் அவங்க கையில் வந்தது? அவங்க என்ன சமூகத்தில் என்ன பங்களிக்காங்க? எதுவுமே கிடையாது. ஒரே அதிகாரம், பிறப்பினால் அவர்கள் பிராமணர்கள். அவங்க ஆகம விதிப்படி தான் நாங்கள் செயல்படுறோம், ஆகம விதின்னு ஒன்று இருக்குது, அதை மீற முடியாது, யாராக இருந்தாலும் மீற முடியாது அப்படின்றாங்க. அப்படியா? சரி, ஆகம விதிகளில் சட்டம்னு ஒன்று இருக்குது நாட்டில். சட்டத்தை காட்டிலும் ஆகம விதி உயர்ந்ததுன்னு சொல்ல வர்றாங்க. சட்டம் சட்டத்தை காட்டிலும் எதுவுமே உயர்ந்தது கிடையாது நாட்டில். ஆனால் சட்டம் தீண்டாமை ஒழிச்சிருச்சு. சட்டப்படி தீண்டாமை ஒழிச்சிருச்சு. ஆனால் மதம் தீண்டாமையை காப்பாற்றிட்டுருக்கு. அதுதான் அதில் பிரச்சனையே. இப்போ மதத்தில் சில எங்களுக்கு பழக்க வழக்கங்கள் அதை காப்பாற்றணும். அதே மாதிரி அடிப்படை உரிமையில் இந்த இந்து மத உரிமை, பழக்க வழக்கங்கள், மரபுகள் இவைகளெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதியை பாதுகாப்பாக அவங்க வச்சுக்கிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பழக்க வழக்கங்கள் ஒன்று இருக்குது, ட்ரெடிஷன் ஒன்று இருக்குது. இந்த ட்ரெடிஷனையும் மாற்ற முடியாது, பழக்க வழக்கங்களையும் மாற்ற முடியாது. இந்த பழக்க வழக்கங்கள் ட்ரெடிஷன்லாம் எப்போ வந்துச்சு, யார் வச்சாங்க? ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாராவது ஒருத்தர் ஒரு பழக்கத்தை கொண்டு வந்திருக்கலாம். அது அப்படியே சட்டமாக்கணும்னு என்ன அவசியம் வந்திருக்கு? அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில்களுக்குள்ளே இந்த மக்களும் ஒரு காலத்தில் உள்ள விடலை. ஆலய பிரவேசம் தான் நடந்துச்சு பல இடத்துல. அப்போ கோயில்களுக்குள்ளே தீண்டப்படாத மக்கள் இல்லை, மற்றவங்கெல்லாம் கோயிலுக்குள்ளே விடாததுக்கு நடந்த போராட்டத்துக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது பழக்க வழக்கம், அதனால் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது. அப்போ அந்த பழக்க வழக்கத்தை ஒழிச்சிட்டு தான் கோயிலுக்குள்ளே எல்லோரும் கொண்டு போகணும். குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சாங்க, பாலிய விவாகம்னு. அதுக்கு பழக்க வழக்கம்னு சொன்னாங்க. அந்த பழக்க வழக்கம் இதுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதை செஞ்சோம். கணவன் இறந்த சிதையில் மனைவியை நெருப்பில் போட்டு கொளுத்தலாம், கேட்டால் அது பழக்க வழக்கம்னா அந்த பழக்க வழக்கம் தெரியாதுன்னு சொல்லி தான் நம்ம கொண்டு போயிருக்கோம். அப்போ பழக்க வழக்கம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சமூகத்துக்கு முன்னேற்றத்திற்கு சீர்திருத்தத்துக்கு தடையாகவே தான் வரலாறு பூரா இருந்திருக்கு. ஒரு பழக்க வழக்கம் கூட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சமநீதி வழங்கக்கூடிய பழக்க வழக்கம் எதுவுமே இல்லை. அதனால் அந்த பழக்க வழக்கத்தை உங்களை சட்டமாக்கி வச்சுக்கிட்டு அதனால் இந்த பழக்க வழக்கம் விடமாட்டேன்னு சொன்னால் இதில் என்ன நியாயம் இருக்குங்கிறது ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல. அப்படி என்ன இந்த பழக்க வழக்கங்கள்லாம் இவங்க மீறாமல் இருக்கிறாங்களா? இவங்க பழக்க வழக்கத்தில் மீறாமல் இருக்காங்களா? ஆகமங்களில் இவங்க மீறாமல் இருக்கிறாங்களா? இப்போ பாருங்கள், உதாரணமாக ஒரு பிராமணன் கடல் தாண்டி போகக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, விமானத்தில் பறந்து போய் வெளிநாட்டில் போய் அங்கே ஒரு கோயிலை கட்டி அங்கே ஆகமப்படி ஒரு இவங்க கடல் தாண்டே போகக்கூடாது, அங்கே போய் விஸ்வகந்த புஷ்பத்தை வைக்கிறான், அங்கே போய் பிராமண சங்கம் வச்சுருக்கிறான், அங்கே போய் கோயில் கட்டி அங்கே போய் ஆகம பூஜை நடத்துகிறாங்கிறான்.
இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த ஸ்மார்த்த பிராமின்ஸ்னு ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க, ஆதிசைவர்னு ஒரு கேட்டகரி இருக்குங்க. ஆதிசைவர் அப்படிங்கிறவங்கலாம் யாருன்னு சொன்னீங்கன்னா, அவங்களாம் வந்து ஆதிசைவர்களுக்கு வந்து சிவனோட இதில் முகத்துலேருந்து பிறந்தாங்களாம். இவங்கெல்லாம் வந்து பிரம்மாவிலேருந்து பிறந்தவங்க ஸ்மார்த்தர்கள்னு சொல்லி. இந்த சங்கராச்சாரிகள் இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்மார்த்த பிராமின்ஸில் வராங்க. இந்த ஸ்மார்த்த பிராமணர்களுக்கு கோயிலுக்குள்ளே சென்று பூஜை செய்வதற்கான உரிமையே கிடையாது. உருவ வழிபாடு அவங்களுக்கு கிடையாது. அவங்க மனசுக்குள்ளேயே தான் கடவுளாக வளர்த்துக்கணும், கோயிலுக்கெல்லாம் அவங்க போகக்கூடாது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் எல்லா சிவன் கோயில்கள்லையும் ஸ்மார்த்த பிராமணர்கள் யார் கோயிலுக்குள்ளே போய் பூஜை செய்யக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டிருக்கோ அவங்களே போய் ஆகமத்தை மீறி அங்கே உட்காந்துட்டு இருந்திருக்காங்களே. அப்போ இதெல்லாம் வந்து ஆகம மீறல் இல்லையா? இப்போ ஆகமப்படி அர்ச்சகர்கள் வந்து பணமே வாங்கக்கூடாதுங்க, தட்சணை வாங்கக்கூடாது. ஆகமம் சொல்லுது தட்சணை வாங்கக்கூடாது. அப்படி போனீங்கன்னா நீங்கள் தேவலோகத்துக்கு போகிறதுக்கான தடையை நீங்கள் இழந்துடுறீங்க, நீங்கள் வந்து ஒரு பெரிய குற்றத்தை இழைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, அர்ச்சகர்லாம் பணம் வாங்காமல் இருக்கிறாங்களா? எங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுன்னு கேட்குறாங்க. எங்களுக்கு இப்போ வரக்கூடிய காணிக்கையில் எங்களுக்கு பங்கு கொடுன்னு சங்கம் போட்டு தீர்மானம் போடுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஆகம விதி. எவ்வளவோ சொல்லலாம். சிவன் கோயிலும் விஷ்ணு கோயிலும் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது ஆகமம். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் சேர்த்து கோயில் கட்டி வச்சுருக்கீங்க. எப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து பதிவு பண்ணலாங்கிறீங்க, கோயிலுக்குள்ளே வந்து கண்காணிப்பு கேமரா வைக்கலாங்கிறீங்க. இதெல்லாம் வந்து ஆகமத்தில் இருக்குங்களா? ஆகமத்தில் இந்த கண்காணிப்பு கேமரா வைக்கலாம், ஆன்லைனில் வந்து பதிவு பண்ணலாம், இப்படிலாம் இருக்குதுங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து வெளியில் தெரியலையா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகம விதிப்படி வந்து கற்ப கிரகத்துக்குள்ளே, அதாவது மூலவர் இருக்கிற இடத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னாங்க. இது வந்து இளையராஜாவை தடுத்தது வந்து அர்த்த மண்டபத்தில், அதாவது உற்சவர் இருக்கிற இடம் தான் அது. அப்போது மூலவர் இருக்கிற இடத்துக்குள்ளே போகக்கூடாது தான் ஆகம விதி அப்படின்னா, இந்த அர்த்த மண்டபத்துலேயும் ஆகம விதிப்படி தான் இது வருதா? அவங்க ஆகம விதிப்படியில் இது வந்து பாரம்பரிய பழக்கங்கிறாங்க. இதுக்கு வந்து பேர் பாரம்பரிய பழக்கம். இதே மாதிரி தான் சிதம்பரம் தில்லை நடராஜன் கோயிலில் இந்த சிற்றம்பல மேடை இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கூட அர்த்த மண்டபம் தான். அதில் வந்து இந்த ஓதுவார்கள் போய் ஒரு 80 வயசு ஓதுவார் ஆறுமுகசாமி போய் அவர் வந்து தேவாரம் ஓத போனார். நீ ஓதாடான்னு சொல்லி அடித்து ரத்தம் அடித்து வெளில போட்டாங்க. அவர் ஒரு பெரிய போராட்டம் நடத்தினார். அப்புறம் நீதிமன்றத்துக்கே தீட்சிதர்கள் போய் இந்த சிற்றம்பலம் இந்த அர்த்த மண்டபம் அதில் வந்து தேவாரம் பாடலாம், அனுமதி இருக்குது, ஆனால் அதை நாங்கள் தான் பாடுவோம், தீட்சிதர்கள் தான் பாடுவோம், அவர் பாடக்கூடாது, அவருக்கு அந்த உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் போய் வழக்கு போட்டு அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் அதை வந்து இவங்க மேலே ஏறி பாடலாம், அதுவும் அங்கே சமஸ்கிருத பூஜை உள்ளே நடந்துட்டுருக்கிறப்ப இது கேட்கக்கூடாது அங்கே போய் அப்படின்னு சொல்லி ஒரு விதியை வாங்கி வச்சு இன்றைக்கி செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போ சில பேர் அர்த்த மண்டபத்தில் ஏறி வழிபாடு நடத்தினா கீழே பிடிச்சதால் தான் இப்பவும் சண்டை நடந்துகிட்ருக்கு. அந்த கோயிலை அவங்களுடைய கோயில்னு வச்சுக்கிட்டாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் இந்த அதே மாதிரி இந்த சமயபுரம் கோயிலில் ஒரு பிரச்சனை வந்துங்க, மாரியம்மன் கோயிலில். அங்கே அர்த்த மண்டபத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ வழக்கே போட்டாங்க. நீதிமன்றம் என்ன பண்ணிச்சு, 2008 நினைக்கிறேன், எல்லாம் அர்த்த மண்டபத்தில் எல்லோரும் போகலான்னு ஏற்கனவே சென்னை நீதிமன்றமே தீர்ப்பு மீறி வந்திருக்கு. அதனால் இவங்க வந்து இந்த அர்த்த இன்னும் அர்த்த மண்டபத்தில் யார் இருக்கா, அது வந்து மூலவர் இல்லை, உற்சவர் தான் இருக்கிறார். உற்சவர் அவர் எதுக்காக வச்சுருக்காங்க, உற்சவர் மூலவரை வந்து கர்ப்பகிரகத்தை எடுக்கக்கூடாது, அதனால் அவருடைய ஒரு இமேஜ் பண்ணி ஒரு செட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. இவர் எதுக்கு வச்சுருக்காங்க, இவர் வந்து ஊரில் வச்சு ஊர்வலம் கொண்டு போகிறதுக்கு தான் உற்சவர். அந்த ஊர்வலம் எங்கே போகுது, எல்லா ஜாதிகாரங்க இருக்கிறதுக்கு போகுது இல்லை. உற்சவர் வந்து எல்லா ஜாதிகாரர்களும் போகலாம், ஆனால் உற்சவர் இருக்கிற இடத்துல வந்து சில பேர் தான் மட்டும் போகணும், மற்றவங்க போகக்கூடாதுன்னு என்ன நியாயம் இருக்குது? அது இளையராஜா மாதிரி மட்டும் இல்லை, ஆனால் அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளே வந்து அர்ச்சகர்களை தாண்டி வேறு யாருமே போக முடியாது அப்படிங்கிற. இல்லை, அர்ச்சகர்கள் போகலாம், மடாதிபதிகள் போகலாம், சீரர்கள் போகலாம், அதுக்கு சில கேட்டகரி வச்சுருக்காங்க. இது யார் வச்சதுங்க இதெல்லாம்? இது யார் வச்சதுங்க? இல்லை பழக்கம்னு சொல்கிறீங்க, இது யார் வச்சது? இது என்ன கேள்வி இருக்குது? இப்போ இல்லை இளையராஜா செய்தது வந்து கூட அவருடைய கருத்தை பற்றி நான் பதிவு பண்ணி ஆகணும். இல்லை, அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போது உங்களை மாதிரி கடவுள் மறுப்பாளர், அதாவது கருப்பு சட்டைக்காரர்கள் வந்து இது பெரிய இது மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் யாருக்கு அவமானப்படுத்தப்பட்டதை நீங்கள் சொல்லி இது பண்ணுறீங்களோ, அந்த இளையராஜாவே அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை, நான் வந்து ஒரு சுயமரியாதைக்காரன், என்னையும் சுயமரியாதை விட்டு கொடுக்க மாட்டேன், ஆனால் அப்படி நடக்காத ஒன்று நடந்ததாக வெளியில் தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இளையராஜா பாதிக்கப்பட்டதாக நீங்கள் சொல்லப்போகிற இளையராஜா சொல்கிறாரு. இதாவது நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, அதாவது நீங்கள் கருப்பு சட்டைக்காரவங்க கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறாங்க? கருப்பு சட்டைக்காரங்களாம் நாங்கள் ஏங்க கடவுள் இல்லைன்னு ஏங்க சொன்னோம்? அது சொல்கிறதுனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இந்த கடவுளின் பெயரால் எங்களுடைய சமூகம் ஒட்டுமொத்தமாக இழிவுபடுத்தப்பட்டுச்சு, சூத்திரர்கள் ஆக்கப்பட்டுச்சு. அவங்க அந்த கடவுளின் பேரால் அந்த நம்பிக்கையை வச்சு இந்த மக்களை வந்து அவங்க மூளையில் வந்து இந்த பிற்போக்குத்தனத்தையும் சாதி அடிமைத்தனத்தையும் மூடநம்பிக்கையும் திணிச்சு அதை நம்ப வச்சு அவனை அடிமைகளாகவும் படிக்கக்கூடாதவனாகவும் உடல் உழைப்புக்காரனாகவும்
உத்தியோகத்துக்கு போக முடியாதவனாகவும் இதெல்லாம் போட்டு அமைக்கி என்னுடைய சமூகத்தை மாற்றுவதற்கும் என்னுடைய சமூகத்தை உயர்த்துவதற்கும் என்னுடைய சமூகத்தை சுயமரியாதை உள்ளவராக மாற்றுங்கிற கவலையோடு தான் நாங்கள்லாம் வந்து இந்த கடவுளை பற்றி பிரச்சனை கையில் எடுத்து, தம்பி இந்த கடவுளை நம்பி இப்படிலாம் போகாதப்பா, அதெல்லாம் ஒன்றும் அந்த கடவுள்லாம் சொல்லலை, அதை நீ நம்பாத, உனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது, உனக்குன்னு ஒரு உரிமை இருக்குப்பா என்று அவங்களை தயார்படுத்துவதற்கும் போராட்டுவதற்கும் அவங்களுடைய தன்மானத்துக்கு தான் நாங்கள் வந்து கடவுள் மறுப்பை நாங்கள் பேசுகிறோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் வந்து சமூகத்துக்காக தான் வந்து இடஒதுக்கீடு உரிமையை நாங்கள் கேட்டோம். ஏன்னா நாத்தியர்களுக்கு மட்டுமா இடஒதுக்கீடு கேட்டார் பெரியார், இல்லை கோயிலுக்கு போகாதவங்களுக்கு மட்டுமா இடஒதுக்கீடு கேட்டார், சாதி ஒழிப்பு பேசினார், பக்தர்களுக்கு சேர்த்தானோ நாங்கள் கேட்டோம். பெரியாருடைய கடைசி போராட்டமே கோயிலில் கர்ப்பகிரகத்துக்குள்ளே போய் அனைத்து சாதியினருக்கும் உரிமை வேணுங்கிறதான அவருடைய கடைசி போராட்டமாக இருந்துச்சு. ஆக பக்தர்களோட அந்த பக்தியை நம்புகின்ற மக்களுக்காக தான் நாங்கள் நிற்கிறோம். இப்போ அந்த அடிப்படையில் இளையராஜா அங்கே போகிறார். இவர் வந்து அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, இது வந்து வெறும் வதந்திங்கிறார். இங்கே தொலைக்காட்சியில் எல்லாருமே பார்க்குறாங்க. உள்ளே போனவரை வெளியில் கொண்டாந்து இழுத்து போங்கிறாங்க, வந்து நிற்கிறார், முகம் வாடுது. அவர் கூட இருக்கிற ஜியர் மட்டும் வெளியில் இருந்துட்டு உள்ளே போகிறார். இந்த காட்சியை எல்லாருமே தான் பார்க்காங்க. ஒரு அடி, 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் 1 ஸ்டெப் பேக்வர்ட், இதுதான் நடக்குதாங்க. இதை வந்து தொலைக்காட்சியெலாம் காட்டிடுச்சு இல்லை. ஆனால் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, வதந்தியாக பரப்புகிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறது வந்து, இவர் முழுமையான ஒரு ஆன்மீகவாதி, தனக்குள்ளே கடவுளை கண்டவர், ஒரு நேர்மையின் சின்னம். உண்மையாக பேசணுமா இல்லையா? மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து வதந்தி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ உங்கள் ஆன்மீகத்தை தான் நாங்கள் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. இளையராஜாவுக்கு பின்னாடி யார் இருக்கு? அது இருக்காக இருங்க, இளையராஜாவுக்கு முன்னாடி இளையராஜா தான் இருக்காருன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இளையராஜா என்றைக்குமே தன்னுடைய சமூகத்தை அவர் அழைச்சிட்டு போகல. சமூகத்துக்காக இளையராஜா நிற்கல, சமூகத்துக்கு இசை தான் கொடுத்தாரு. ஆனால் சமூகத்துக்கு மானம் கொடுக்கறதுக்கோ அறிவு கொடுப்பதற்கோ வந்து அவர் தயாராக இல்லை. சமூகத்தை வந்து எது இழிவுபடுத்தோ அந்த பக்கம் தான் அவர் நிற்கிறார். அதுதான் இளையராஜா அப்படிது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, அதை பற்றி நானே வருத்தப்படலை அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட சரிங்களாம். இப்போ சமூகத்தில் உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை நம்ம சொல்கிறோம், அதனால் நமக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களாக நம்ம பொய் சொல்கிறோன்னு தெரியும். அந்த பொய் சொல்கிறவங்க மக்கள் நான் பொய் சொல்கிறவன்னு தெரிஞ்சாலும் சரி, நான் வந்து இந்த பார்ப்பனிய ஆதிக்கத்தை நான் வந்து எதிர்க்க மாட்டேன், இதுக்கு நான் துணையாக இருப்பேன் அப்படிங்கிறது தான் நீங்கள் இதில் சொல்ல வரீங்க இந்த செய்தியை. இளையராஜாவுக்கு இது முதல் தடவை இந்த அவமானம் ஸ்ரீரங்கம் கோயிலில் வந்து கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான இது அந்த கோபுரம் வைக்கிறதுக்கு பணத்தை கொட்டி கொடுத்தாரு. அங்கேயுமே அவரை உள்ளே விடலை. ஆனால் அதற்கு பிறகும் இப்போ வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயிலில் நடக்குது. ஆனால் அதற்கு பிறகு இளையராஜா என்ன சொல்ல, நான் ஒரு சுயமரியாதைக்காரன்னு சொல்கிறாரு. அதாவது ஆண்டாள் கோயில் கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, கோபுரமே எதுக்கு வந்ததுங்க? கோபுரம் வந்து கோயிலுக்குள்ளே போக முடியாதவன் தெருக்கோடியில் 2 சாமி கும்புறத்துக்கு தான் கோபுரமே வச்சான். அது கோடி புண்ணியன்ட்டான் இல்லையா? அந்த கோபுரங்கிறது வந்து கற்ப கிரகம் இல்லை, அது ஒரு விமானமாக காட்டுறாங்க. அதுக்கு வந்து இவ்வளோ பணம் அடித்த உடனவன் அந்த கட்டடத்தை கட்டின கொத்தனார் போகலாம், பெயிண்ட் அடிக்கிறவங்க போகலாம், அங்கே வேலை செய்கிறவங்க போகலாம், பொறியாளர்கள் போகலாம். ஆனால் பணம் கொடுத்தவர் அந்த கோபுரத்துக்குள்ளே போகலான்னு சொல்கிறது என்ன நியாயம்? அது வந்து அதை பற்றி ஒன்றும் அவர் கவலைப்படல. சரி, இவர் வந்து நான் எங்கேயும் சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார்ல, நான் செய்தியாளர் சொல்கிறேங்க. இப்போ வந்து அவர் வந்து இந்த இசையமைத்தார் இல்லையா, இந்த சிம்போனி திருவாசகம் இசையமைத்த உடனே தமிழ்ச்சான்றோர் பேரவை அருணாசலம் அவர்கள், அருணாசலம் தமிழ்ச்சான்றோர் பேரவை அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழாவை நடத்தினார். பெரியார் திடலில் அந்த பாராட்டு விழா நடந்தது. ஆக்சுவலாக அந்த பாராட்டு விழாவில் வந்து வைகோ கலந்துக்கிறதா இருந்துச்சு. ஆனால் தண்டபாணிங்கிற பையன் அன்றைக்கி தீ குளித்த காரணத்தினால வைகோ அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாமல் அவர் போயிட்டார். அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியல. அதில் வந்து ஜேசுதாஸ் போன்றவர்கள் மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியில் பண்ணுறாங்க. அப்போ நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு பெரிய ஊர்வலமாக அவர் அழைச்சிட்டு வராங்க. பக்கத்தில் இருக்கிறதுலேருந்து ஊர்வலமாக இளையராஜாவை அந்த கிராமிய இசை அத்தைங்கெல்லாம் வந்து அவர் பெருமைப்படுத்தணும்னு சொல்லி, அப்போ ஒரு ரதம் வண்டி ஒன்று இருக்குது, அதில் ஏறி உட்காருங்கன்னா வண்டியிலாம் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொன்னார். சரி, அவருடைய பாராட்டும். உள்ளே வந்து பெரியார் சிலை இருக்குது, பெரியார் சிலைக்கு ஒரு மாலையை போட்டு நிகழ்ச்சிக்கு வாங்க அப்படின்னாரு. பெரியார் சிலையை நிமிர்ந்து பார்த்தாரு. அவர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவராச்சே, நான் கடவுளை நம்புகிறவன், நான் எதுக்கு அவருக்கு மாலை போடணும்? நான் பெரியாருக்கு மாலை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்தார். பெரியாருக்கு மாலை, அப்போ பெரியாருக்கு நான் மாலை போட மாட்டேன், அதுக்கு அவருடைய சுயமரியாதை இடம் கொடுக்காது. ஆனால் தீட்சிதர்கள் உள்ளே வராத, வெளியில் போ அப்படின்னு சொன்னால் அங்கே எனக்கு சுயமரியாதை இருக்குது. இதுதான் இளையராஜா. இது என்னங்க நியாயம் இது? இப்போ பெரியார் படத்துக்கு இசையமைக்கிறதுக்கு இளையராஜாவை கூப்பிட்டாங்க. ஆரம்பத்தில் ஒத்துக்கிட்டு அப்புறம் நான் இந்த படத்துக்கு இசையமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. இப்போ நீங்கள் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தால் பெரியார் ஒரு கடவுள் மறுப்பாளர் மட்டுமா? அவருக்கு வெவ்வேறு பரிமாணங்கள் உள்ள ஒரு தலைவர் இல்லையா? அதை தவிர நீங்கள் ஒன்றுமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா நீங்கள் அந்த விஷயங்களை?
அப்போ நீங்கள் பெரியாருக்கு அப்போ அதே மாதிரி அம்பேத்கர் எடுத்துக்கங்க. அவர் என்றைக்காவது ஒரு நாள் 40 ஆண்டுகளில் அம்பேத்கருங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்துறது கிடையாது. சில தலித் தலைவர்கள் என்ன பண்ணாங்க, சுவரெழுத்தில் வந்து இளையராஜாவை வந்து பாராட்டி இது மாதிரி வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த இளையராஜா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தலித் தலைவர் செவரு பூரா எழுதுவாருங்க சென்னையில். அவரை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டார். சுவரெழுத்தில் என்னை வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம்னு சொல்லி குறித்து சுவரெழுத்து தப்பு, இதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருடைய சுயமரியாதை உயர்நீதிமன்றத்துக்கு அப்போ போச்சு. போய் தடுத்து உத்தரவு. ஒரு சின்ன குறிக்கின அந்த செவர் விளம்பரத்தில் வந்து என்ன ஒடுக்கப்பட்டவர்கள் எழுதுனதுனால வந்து இளையராஜா சொன்னார்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ பாரதிய ஜனதா ஆட்சியில் வந்து அரசு வந்து இளையராஜாவுக்கு வந்து ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க. ஒரு தலித் அப்படிங்கிறனால கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த சுயமரியாதை இப்போ இளையராஜா அதுவே ஏற்றுக்கூடாதுல்ல. அவர் அரசாங்கத்தினுடைய குறிப்பிலேயே அவர் தலித்துங்கிறதாக கொடுத்தேன்னு தான் சொல்கிறான் நோட்டிஃபிகேஷன். அவர் தலித்துக்கு கொடுக்கக்கூடாதுங்களே. ஒரு மிகப்பெரிய இசை கலைஞன், உலக புகழ்பெற்ற ஒரு இசை கலைஞனை நீங்கள் கௌரவிக்கிறது தலித் அடையாளம் அவருக்கு இல்லை. வந்து நீங்கள் இதில் தலித் அடையாளத்தை சவுத்தில் எழுதுனதை ஒத்துக்கிட்டு வழக்கு போட்ட நீங்கள் நான் கேட்டேன். அதான் கேள்வி. இப்போ இதுக்கு மட்டும் தலித் அடையாளத்தை ஏன் ஏற்றுக்கிறீங்க பதவி வருதுங்கிறப்ப? அப்போ அம்பேத்கரை பற்றி நீங்கள் என்னைக்காவது பேசுகிறீங்களா? அம்பேத்கர் பற்றி நினைவு நாள் வந்திருக்கு, பெரியாரை விடுங்க, அம்பேத்கர் நினைவு நாள் வந்திருக்கு, பிறந்த நாள் வந்திருக்கு, எதையாவது பேசுகிறீங்களா? அதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் பேசாதீங்கட்டீங்க. ஆனால் ஒரு புத்தகத்துக்கு முன்னூறு எழுதுறீங்க, மோடி வந்து அம்பேத்கருக்கு நிகரானவர். நீங்கள் அம்பேத்கர் எங்கே இருக்கார், மோடி எங்கே இருக்கார்? அது எதுதான் தமிழ்நாட்டில் கடுமையான விமர்சனங்கள் வந்துச்சு. அப்போ அம்பேத்கருடைய எவ்வளோ பெரிய உயர்ந்த தலைவர் வந்து மோடியின் தரத்துக்கு கீழே இறக்குறீங்களே நீங்கள். அப்போ பெரியாருக்கும் நீங்கள் நியாயம் செய்யலை, அம்பேத்கருக்கும் நீங்கள் நியாயம் செய்யலை. நீங்கள் பேசுகிற சுயமரியாதை அப்படிங்கிறதும் வர்ணாசிரமத்தை சார்ந்த சுயமரியாதை இருக்கிறத தவிர ஒரு மனித சமத்துவத்தை சார்ந்த சுயமரியாதையை நீங்கள் பேசலை. அதுலேயே நீங்கள் ஒரு ரெட்டை வேஷம் தான் போட்டுருக்கீங்க. இல்லை, பெரியாரினுடைய சிலைக்கு வந்து மாலை போட மாட்டேன் அப்படின்னு இளையராஜா சொன்னார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பெரியாரின் சிலையை நீங்கள் அவமதித்த இளையராஜா வந்து அவமானப்படுத்தப்பட்டார்னா உங்களை மாதிரி பெரியாரிஸ்ட்டுகள் இப்போ கோவப்படுறாங்க. ஆமாம். அப்போது இளையராஜா வந்து ஆண்டாள் கோயிலேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு அவமானம் சொல்லி இது பண்ணுறீங்க. ஆனால் தமிழ்நாடு இந்து அறநிலைத்துறையே வந்து இது ஆகம விதிப்படி தான் இது நடந்திருக்கு, இதில் ஒன்றும் விதிமீறலும் மித்த அவமானமும் நடந்த மாதிரி தெரியலன்னு அவங்க சொல்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தமிழ்நாடு அறநிலையத்துறை வந்து என்ன சொல்லுன்னு சொன்னால், அந்த கோயிலில் என்ன மரபு இருக்கோ, அந்த கோயிலில் என்ன விதி இருக்கோ அதைத்தான் தமிழ்நாடு அறநிலையத்துறை செய்யும். இப்போ என்ன சொல்கிறாங்க, அறநிலையத்துறை வந்து கோயில் வழிபாட்டில் குறுக்கிடுது, சடங்குகளில் குறுக்கிடுது அப்படின்லாம் சில பேர்லாம் குற்றம் சாட்டுறாங்க அறநிலையத்துறை பற்றி. அறநிலையத்துறை என்ன சொல்லுது, நாங்கள் என்ன நிர்வாகத்தில் தான் நடத்துகிறோம், கோயிலுடைய வழிபாட்டு முறை சடங்குகளில் நாங்கள் குறிக்கிறது கிடையாது, அது அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் அறநிலையத்துறை சொல்லிகிட்டு இருக்கு. அப்போ அந்த கோயிலில் ஏற்கனவே இப்படி ஒரு மரபு வச்சுட்ருக்கீங்க, ஏற்கனவே இப்படி ஒரு பாகுபாடை நீங்கள் வச்சுட்ருக்கீங்க. அந்த பாகுபாடை வந்து இவங்க தரையிட முடியாது. தமிழ்நாடு அரசாங்கம், தமிழக முதலமைச்சர் தான் இன்றைக்கி அனைத்து சாதியினருக்குமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து 26 பேருக்கு அனைத்து சாதிக்கும் அர்ச்சகர் கொடுத்து அந்த சட்டத்துக்கு எதிர்த்தாக ஒரு சட்ட போராட்டத்தை இது நடத்திட்டு இருக்கிறதே தமிழ்நாடு அரசாங்கம், தமிழக முதலமைச்சர் நடத்திட்டு இருக்கிறாரு. அப்போ அது நீதிமன்றங்கள் மற்றவங்களும் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் கோவா என்ன இருக்கோ அதான் அறநிலையத்துறை சொல்ல முடியும். அறநிலையத்துறை அதிகாரிகள் போய் இல்லை வந்து இளையராஜா உள்ளே விட்டுருக்கணும், அடுத்த மண்டபத்தில் அவர் வந்து உள்ளே விடாமல் இருக்க தப்பு அப்படின்னு அறநிலையத்துறை சொல்ல முடியுமா? அதுக்கு அந்த வரம்பே கிடையாது. இல்லை, இன்னும் சொல்லப்போனால் அந்த சர்க்கரை அம்மாள்னு சொல்லி ஒரு அதிகாரி வராங்க. சரி, நீ ரைட்டுங்களா? நீங்கள் அந்த அறநிலையத்துறையில் அந்த சுற்றி இருக்கிற என்டையர் கூட்டத்தை நீங்கள் பாருங்கள், அதில் இருந்த ஒரே பெண் அவங்க தான், பாக்கி எல்லாம் ஆண்களாக இருக்காங்க. அந்த ஒரு பெண் வந்து எப்படி போக முடிஞ்சது? ஒரு காலத்தில் அறநிலையத்துறை பணிகளில் அதிகாரிகளாகவே பெண்கள் வரக்கூடாது, ஆண்கள் மட்டும்தான் இருக்கணும்னு விதிகள் இருந்தது. சர்வீஸ் கமிஷனில் கால்ஃபார் பண்ணுறப்ப ஆண்கள் மட்டும்தான் போடணும்னு சொல்லி அறிவித்தாங்க. அதை எதிர்த்து எங்களுடைய பெரியார் திராவிட கழகத்தில் குளத்தூர் மணி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார். வழக்கு போட்டு வழக்கறிஞர் துரைசாமி வாதாடி நீதிமன்றம் தான் பெண்களும் அதிகாரிகளாகணும்னு தீர்ப்பை நாங்கள் வாங்கி கொடுத்தோம். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் சர்க்கரை அம்மா அங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பெண்களையும் வந்து ஒதுக்குது. இப்போ சபரிமலை கோயிலில் திட்டவட்டமான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. பெண்கள் நுழையக்கூடாதுங்கிறதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? பெண்கள் நுழையக்கூடாது சொல்லுவது மற்ற ஒரு தீண்டாமை, அது அன்டச்சபிலிட்டி தான் வருது. அது ஒரு பெண்ணுக்கு அந்த உரிமை உண்டு. நீ வந்து என்னுடைய மத உரிமையை காட்டி ஒரு பெண்ணுடைய தனி உரிமையை மறுப்பதற்கு உனக்கு உரிமை இல்லை. நீங்கள் தூய்மைப்படுத்துகிறோம், பழக்க வழக்கத்தை காட்டுகிறோம் என்று சொல்லுவது சட்டத்தின்படி இருக்காது என்று ஒரு புரட்சிகரமான தீர்ப்பு வந்து சபரிமலையில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது அப்பட்டமான ஒரு டிஸ்கிரிமினேஷன், ஒரு பாகுபாடு தான் அங்கே நினச்சிருக்கு. சரி, இப்போ பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில் வந்து ஒரு மசூதிக்கு முன்னாடி தொழுகை நடத்திட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து இந்து அமைப்பை சார்ந்தவரும் ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் போடுறாரு. அது வந்து கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் போகும்போது ஜெய் ஸ்ரீராம் போடுறது வந்து தவறு இல்லை
அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்கு. அதை எதிர்த்து இப்போ வந்து உச்சநீதிமன்றம் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ தொடர்ச்சியாக வந்து இந்த பாரதிய ஜனதா அரசு கிட்டத்தட்ட 2014 இப்போ வந்து சிறுபான்மையினருடைய அந்த பள்ளிவாசலுக்கு எதிராக, மத வழிபாட்டுக்கு எதிராக தொடர்ச்சியாக ஒரு வகையான தாக்குதல் நடந்தது. இப்போ அண்மையில் உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் மாவட்டத்தில் வந்து ஒரு மசூதிக்கு கீழே வந்து இந்து கோயில் இருந்துச்சு அப்படின்னு ஒரு வழக்கு தொடுக்கு. அதை வந்து மாவட்ட நீதிமன்றம் உடனடியாக ஆய்வுக்கு விடுறாங்க. அங்கே வந்து ஆய்வு நடத்த வரவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கும் சில மோதல்கள் ஏற்படுது. 5 பேர் துப்பாக்கி சூழலில் இறந்து போனாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது மிக மோசமான ஒரு மதவெறியை நோக்கி இந்த ஆட்சி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். இதைத்தான் வந்து ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் சொன்னார். ஒரு கையில் அரசியல் சட்ட புத்தகத்தை வச்சுக்கிட்டார், ஒரு கையில் வந்து மனு சாஸ்திரத்தை காமிச்சார். இந்த மனு சாஸ்திரக்கும் இந்த அரசியல் சட்டத்தை அமுக்கி விட்டு இந்த மனு சாஸ்திரம் தான் இன்றைக்கி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் பெரியார் இயக்கமும் திராவிட இயக்கமும் என்ன பேசுதோ அதை நாடாளுமன்றத்தில் போய் ராகுல் காந்தி இன்றைக்கி பேசினார். அந்த சவர்க்கார் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கான அரசியல் சட்டங்கிறது மனு சாஸ்திரம் தான் அப்படின்னு சொன்னதை எடுத்து அவர் காட்டி பேசுகிறார். இப்போ பிஜேபி ஒன்றிய ஆட்சி அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஆரம்பத்தில் வந்து பாபர் மசூதியை இடித்தாங்க இல்லையா? பாபர் மசூதியை இடிச்சிட்டு அந்த இடத்துல ராமன் கோயிலையும் கட்டிவிட்டாங்க. கட்டிட்ட கோயில் அது வந்து பாபர் மசூதி ஒரு கட்டடம் இல்லை, கோடானு கோடி இஸ்லாமியர்களுடைய உணர்வுகளை, அவருடைய நம்பிக்கைகளை இடித்து தரைமட்டமாக்கிய ஒரு கொடூரமான ஒரு சிம்பம். அதுக்கு வந்து ஒரு பெரிய அரசாங்க கோயிலை கட்டி நடத்தி பெரிய விழாவை நடத்தி நீங்கள் முடிச்சிட்டிங்க. அப்போ 1991 உங்களுக்கு வந்து இங்கே ஒரு சட்டம் ஏற்றப்பட்டது. என்ன சட்டம் அப்படின்னு சொன்னால், 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வந்ததற்கு பிறகு எந்தெந்த இடத்துல கோயில் இருக்கோ, எந்தெந்த இடத்துல மசூதி இருக்கோ, எங்கே சர்ச் இருக்கோ, எங்கே பஞ்சாப் சீக்கிர வழிபாட்டு தலங்கள் எங்கே இருக்கோ, ஆகஸ்ட் சுதந்திரம் வந்ததுக்கு பிறகு அந்தந்த இடத்துல அதை அப்படியே நீடிக்கணும், எதையுமே யாரும் மாற்றக்கூடாது. ஆனால் பாபர் மசூதிக்கு மட்டும் அதுக்கு விதிவிலக்கு கொடுத்து அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த தீர்மானத்தை வந்து அப்படியே இருந்துகிட்ருக்கிறப்ப இந்த முதலாக இந்த மசூதி, இந்த இப்போ முதல்ல பேர் என்ன, அந்த மசூதியை இடிக்கிறப்ப வந்து தொடர்பாக அதுக்கு கீழே சிவன் கோயில் இருக்குது, ஞானபாவி, அதுக்கு கீழே சிவன் கோயில் இருக்குது, அதுக்கு வந்து எங்களுக்கு தொல்பொருள் ஆய்வுத்துறை கீழே ஆய்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு நீதிபதி சந்திரசூட் தலைமையில் போகுது. இப்போ சந்திரசூட் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஆர்கியாலஜி சர்வே பண்ணுவதற்கு அதற்கு உரிமை உண்டு அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்தார். இது ஏற்கனவே 91 கொண்டு வந்த சட்டத்துக்கு நேர் எதிரான ஒரு தீர்ப்பு. அந்த தலைமை நீதிபதி செய்த மகத்தான ஒரு துரோகம். இந்த நாட்டில் மதக்கலவரத்துக்கு வித்துட்டு போயிட்டார் அவர் சந்திரசூட். இப்போ அந்த தீர்ப்பை வச்சுக்கிட்டு தான் உத்தரப்பிரதேச கோயிலுக்கு கீழே சிவன் கோயில் இருக்குது இடிக்க போகிறேங்கிறீங்க. பள்ளிவாசலுக்கு கீழே சிவன் கோயில், ராஜஸ்தானில் பள்ளிவாசலுக்கு கீழே கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை இடிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க. இப்போ இங்கே அந்த இடிக்க போகிறப்ப முதல் தடவை சர்வே நடத்துகிறேன்னு போகிறீங்க, மக்கள் பொதுமையாக இருந்துட்டாங்க உத்தரப்பிரதேசில். அந்த சர்வே உங்களுக்கு சாதகமாக இல்லை. அப்போ 2வது தடவை சர்வே நடத்த போகிறீங்க. அப்போ தான் மக்கள் கொதித்தெழுந்து வர்றாங்க, கலவரம் பண்ணுறாங்க, துப்பாக்கி சூழலையும் போகுது. இப்போ அடுத்து ராஜஸ்தான் வந்திருக்கு. இப்போ ஒவ்வொரு மசூதி நீங்கள் தோண்டி அதில் இருக்கிறதெல்லாம் சிவன் கோயில் இருந்துன்னு சொல்லி பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி என்ன நாட்டில் இருந்தது, இந்து ராஷ்டிரம் இருந்துச்சா? அந்த இந்து ராஷ்டிரம் அரசியல் சட்டத்தை வந்து அமலாக்கிறதுக்கு பிறகு உள்ள இந்தியாவை நீங்கள் கொண்டு வர தேவையில்லை. அரசியல் சட்டம் அமலாக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு இந்து ராஷ்டிரம் ஒன்று இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு பெரிய சனாதன தர்மம் இருந்துச்சு. இங்கே ரிஷிகளும் முனிவர்களும் தான் இங்கே வந்து ஆட்சி செஞ்சாங்க, அவங்களுடைய கருத்து சித்தாந்தங்கள்லாம் இருந்தது. அப்படிங்கிறப்ப அதை பின்னோக்கி நாட்டை இழுத்து செல்வதற்கு இந்து ராஷ்டிரத்தை நீங்கள் செய்வதற்கு தான் இப்போ நீங்கள் மசூதியெல்லாம் இடிப்பீங்க, அடுத்து சர்ச்சைகள்லாம் இடிப்பீங்க, எல்லாத்தையும் இடிச்சு விட்டு ஒரு இந்து கோயில் மட்டும் இருக்குன்னு சொல்ல போகிறீங்க. நீங்கள் இது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். நாட்டில் வந்து எல்லா குடிமக்களுக்கும் பிரதமராக இருக்கக்கூடிய ஒருவர், நான் இந்துக்களுக்கு மட்டும்தான் பிரதமர், இஸ்லாமியர்களுக்கு நான் பிரதமர் அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு நான் பிரதமர் அல்ல, இறை மறுப்பாளர்களுக்கு, கடவுள் மறுப்பாளருக்கு நான் பிரதமர் அல்ல அப்படின்னு சொல்கிறது வந்து அரசியல் சட்டத்துக்கு எதிரான ஒரு விஷயம் இல்லையா? இல்லை, அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நாங்கள் தலைவணங்கி கொண்டாடுறோம், ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் வந்து ராஜ்நாத் சிங் சொல்கிறாரு. அந்த 75வது அரசியல் சாசன அந்த விவாதத்தில் தலைவணங்கி இருக்குன்னா அப்படி தானே சொல்லி ஆகணும். சட்டத்தின் கீழே தானே இவங்க வந்து இப்போ பதவியேற்று வந்திருக்கிறாங்க, இந்த அரசியல் சட்டத்தின் கீழே பதவியேற்று வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த அரசியல் சட்டத்தின்படி தான் நடக்கணும்னு தான் அவங்க சொல்லி ஆகணும். ஆனால் சொல்லிக்கிட்டே அரசியல் சட்டத்தை உடைக்கிற வேலையை அவங்க செய்கிறாங்க. அதில் குறிப்பாக அவங்களுக்கு தடையாக இருக்கிறது மதச்சார்பின்மைங்கிற ஒரு வார்த்தை அவங்களுக்கு பெரிய தடையாக இருக்குது. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்திரா காந்தி காலத்தில் தான் மதச்சார்பின்மை கொண்டு வந்து அந்த அம்மா புகுத்துனாங்க. அம்பேத்கர் வந்து அரசியல் சட்டத்தை வச்சப்போ அந்த மதச்சார்பின்மைங்கிறது சொல்லலை அவர் அப்படின்னு சொன்னாங்க. அரசியல் சட்டத்திலேயே அம்பேத்கர் இதை பற்றி கேட்டாங்க. அவர் சொன்னார், இப்போ அவர் பல சட்ட விதிகளை எடுத்து காமிச்சார். இந்த சட்ட விதிகள்லாம் வந்து
மதத்தின் பெயரில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கிளியராக நாங்கள் சட்டத்தில் நாங்கள் எழுதி வச்சுருக்கிறோம். வாக்காளர்கள் பட்டியலில் மத பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு நாங்கள் சட்டத்தை எழுதி வச்சுருக்கிறோம். எல்லா மதத்தினருக்கும் இந்தியாவில் சம உரிமை உண்டுன்னு எழுதி வச்சுருக்கிறோம். அப்போ அந்த சட்டத்திலேயே எல்லாத்தையும் நாங்கள் வச்சுட்டோம். அதனால் நாங்கள் வந்து மதச்சார்புன்னு ஒரு ஸ்டிக்கரை ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கான்ஸ்டியூஷனே மதச்சார்புன்னு தான் அவர் சொன்னார். ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ்காரங்களும் பிஜேபிக்காரங்களும் இந்திரா காந்தியை எதிர்த்து ஒரு பெரிய கலவரம் செஞ்சு நாட்டை வந்து இந்திரா காந்தியினுடைய அவசர நிலையை வந்து நாங்கள் ஏற்றுக்கல. ஆனால் அவசர நிலை அடக்குமுறையை பயன்படுத்தி அவர் தங்களுடைய மத அரசியலை கொண்டு வந்து புகுத்துற சூழ்நிலையில் தான் இந்திரா காந்தி அம்மா வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையை வந்து அதை கொண்டு வந்து போட்டு சேர்த்தாங்க. அது ஏற்கனவே அரசு சட்டம் மதச்சார்பினை தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனால் இவங்க புதுசாக வந்ததுனால பழைய சட்டம் வந்து மதச்சார்புள்ள அரசு சட்டமாக இருந்ததுன்னு இவங்க சொல்ல முடியாது. இல்லை, இப்போ கர்நாடகாவில் வந்து அந்த ஜெய் ஸ்ரீராம் சொன்னது தவறு இல்லை அப்படின்னு ஒரு நீதிமன்றம் அந்த இதை சொல்லுது. அதே நேரத்தில் வந்து அலகாபாத்தில் வந்து ஒரு நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து ஒரு விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறாரு. இது வந்து ஒரு இந்துஸ்தான் நாடு, இது பெரும்பான்மை மக்களை உண்டான நாடு இது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்களை வந்து பேசுகிறார். இது வந்து தொடர்ச்சியாக ஒரு நீதிமன்றம் இப்படி இது பண்ணும்போது சிறுபான்மை மக்களுக்கு ஒரு மறைமுகமாக நீதிமன்றமே ஒரு அச்சுறுத்தலை கொடுக்குதுன்னு அப்படி இல்லை. இன்றைக்கி பல நீதிபதிகள் வந்து வெறும் சங்கிகளாக தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அந்த அரசியல் சட்டத்தை விட அவங்க ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற அந்த மனிதர்ம சட்டம் சனாதானம் தான் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த நீதிபதி எந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு பேசினாலும் தெரியுங்களா? விஸ்வ இந்து பரிஷத். அந்த விஸ்வ இந்து பரிஷத்து கூட்டம் எங்கே நடந்தது தெரியுங்களா? நீதிமன்ற வளாகத்திலே நடந்துச்சு. நீதிமன்ற வளாகத்தில் நடக்கிற சட்டத்தில் இந்தியா வந்து பெரும்பான்மையான இந்துக்களுக்கான ஒரு நாடு, ஆனால் இந்துக்களுக்கு ஒரு நாடு ஒன்று. இரண்டாவது வந்து சின்ன குழந்தைகளுக்கு முன்னாடியே ஆடை வெட்டுறாங்க, மாடு வெட்டுறாங்க. இல்லை, அதில் பேசும்போது ஒரு இடத்துல சொல்கிறாரு, இந்துக்கள் வந்து அகிம்சையும் கருணையும் மிக்கவர்கள், ஆனால் இதை நீங்கள் கோழைத்தனம் நீங்கள் எடுத்துக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கோட் பண்ணி சொல்கிறேன். ஆமாம், கோழைத்தனம்னு சொன்னால் நீங்கள் வந்து காந்தியை சுட்ட மாதிரி துப்பாக்கியை கையில் எடுத்துகிட்டு கிளம்புங்க, அதுதானே சொல்ல வர்றார் அவர் அதானே சொன்னார். காந்தியோடைய இது கோழைத்தனத்தை தான் நாங்கள் வந்து சொன்னோம் தானே அவர் கோட்சை சொல்கிறாரு. இவர் துப்பாக்கி எடுக்க சொல்கிறார் அவர். இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணுங்க. இந்த பெரும்பான்மைங்கிறது ஒரு பெரிய மித்தான வாதங்க. இது வந்து அம்பேத்கர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதாவது இந்தியாவில் இருக்கிறவங்க இந்துக்கள் தானே பெரும்பான்மை, அதனால் இது இந்துக்களுடைய நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் சட்டத்தில் அப்படிலாம் சொல்லலை. இங்கே அம்பேத்கர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, பொலிட்டிக்கல் மெஜாரிட்டி, இன்னொன்று வந்து ரிலீஜியஸ் மெஜாரிட்டி. அரசியல் பெரும்பான்மை வேறு, மத பெரும்பான்மை வேறு. நம்முடைய அரசியல் சட்டம் அரசியல் பெரும்பான்மையை தான் ஆதரிக்கிறது, மத பெரும்பான்மையை நம்முடைய அரசியல் சட்டம் ஆதரிக்கவில்லை. அரசியல் பெரும்பான்மையில் தான் ஜனநாயகம் உயிரோடு இருக்கும். மத பெரும்பான்மை பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. அரசியல் பெரும்பான்மை திறந்து வைக்கப்பட்ட ஒரு கதவு, மத பெரும்பான்மை மூடிவிட்ட ஒரு கதவு. இதில் இந்துக்களாக இருக்கிறவங்கன்னா இந்துக்களே ஆட்சி செய்யணும், இந்துக்களாகவே இருக்கணும். ஆனால் அரசியல் பெரும்பான்மையில் எல்லா குடிமக்களுக்கும் வரக்கூடிய ஒரு ஜனநாயகம் வந்து இருக்குது. அதனால் பெரும்பான்மை அப்படிங்கிறது வந்து நமக்கு பொலிட்டிக்கல் மெஜாரிட்டி தவிர ரிலீஜியஸ் மெஜாரிட்டி இல்லை. நம்முடைய அரசியல் சட்டம் பொலிட்டிக்கல் மெஜாரிட்டி தான் பேசுது. நீங்கள் பெரும்பான்மை அப்படிங்கிறத வந்து எதோட பொறுத்துறீங்கிறது நீங்கள் பார்க்கணும். பெரும்பான்மையை நீங்கள் ஏன் கொண்டு போய் மதத்தோடு பொறுக்கிறீங்க? நான் என்ன கேட்குறேன்னா, பெரும்பான்மையை ஏழையோடு பொறுத்து பாருங்கள். இந்த நாட்டில் பெரும்பான்மை மக்கள் ஏழைகளாக இருக்கிறாங்க. பசியில் வந்து குறியீட்டில் வந்து இந்த இந்தியா ரொம்ப கடைசி இடத்துல பெரும்பான்மை மக்கள் பசியில் இருக்கிறாங்க. சரி, பெரும்பான்மை மக்கள் பசியில் இருக்கிறாங்க, ஏழ்மையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த பெரும்பான்மை மக்களை வந்து பசியாலே வச்சுருப்போம், பெரும்பான்மை மக்களை ஏழைகளாக வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கும், பெரும்பான்மை மக்கள் இந்துக்களாக இருக்கிறாங்க அதனால் பெரும்பான்மை மக்களோட இந்துக்கள் நாடு அப்படின்னு சொல்கிறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. பசியோடு இருக்கிறவனா பசி இல்லாதவனாக மாற்றணும், அந்த பெரும்பான்மையை சிறுபான்மையாக்கணும். இப்போ ஏழ்மையில் இருக்கிறவனா பெரும்பான்மையாக இருக்கிறவனை சிறுபான்மையாக மாற்றணும். அப்போ இதில் போய் மெஜாரிட்டியாகவே இருந்துகிட்ருக்கணும் அவசியம் இல்லை. நீ மெஜாரிட்டி ஹிந்துவாக இருந்தாலும் மைனாரிட்டி முஸ்லீமாக இருந்தாலும் இந்த நாட்டில் அடிப்படையான கோட்பாடு என்ன? மெஜாரிட்டியும் இல்லை மைனாரிட்டியும் இல்லை. சட்டம் எதை நோக்கி போகுதுன்னா ஈக்குவாலிட்டி, சமத்துவத்தை நோக்கி போகிறது தான் சட்டம். அதனால் நீங்கள் இந்த மெஜாரிட்டிங்கிற அந்த பீலா ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல, இது சுத்த அம்புக்கு இதெல்லாம். உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் எங்களுடைய கேள்விகளுக்கு வந்து விரிவாகவும் ஆழமாகவும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.